நாஞ்சில் கொலப்பன் சார் வணக்கம். பார்த்துருக்கிறீங்களா சார் நீங்க? என்னங்க இபிஎஸ்னுடைய ஸ்பீச்சை நீங்க கேட்டீங்களா? ஆமா, அந்த கேவலமான பேச்சை நாங்க எத்தனை தடவை தான் கேட்க முடியும்? நீங்க வேற திரும்பி போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க போட்டு காட்டுவோம் சார், அப்புறம் ஜனங்களுக்கு தெரியணும்ல சார். அதாவது அம்னீசியா நோயின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பழசெல்லாம் மறந்துகிட்டு பேசுவாங்கல்ல, அது மாதிரி தன்னுடைய பழைய நிலைகளை மறந்துகிட்டு பேசுற எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க எங்களுக்கு அருவருக்கத்தக்க சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம். நாங்க ஒரு அதிமுக தொண்டரா இருந்து சொல்றோம். யார் சார் பாஜக? எந்த கட்சிக்கு யார் சார் முதலாளி? கொஞ்சம் கூட கேவலம் இல்லாம நம்ம போட்டு சாப்பிடுற சோத்துல உப்பு இல்லாத ஒரு மனிதராக பேசும்போது கேவலமா இருக்கு சார். அது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல்பாடு. யார் கட்சிக்கு யார் முதலாளி சார்? நீங்க அப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நீங்க கூவத்தூர்ல 122 எம்எல்ஏக்களை எப்படி விலை கொடுத்து வாங்கினீங்கன்னு தெரியும். அந்த 122 எம்எல்ஏகளுக்கு நீங்க 3 கோடி ரூபாய் தங்கமாவும் பணமாவும் கொடுத்தீங்கிறது பரப்புரையாச்சு. அதே மாநில தலைவர் அண்ணாமலையோடைய வாய்மொழியான உத்தரவு. அப்போ அந்த பாஜகவுடைய துணையோட தான் நீங்க அத்த 122 பேருக்கு நீங்க 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பாஜக உறுதுணையா போயிருக்கு. அதான சார் உண்மை? அப்ப ஈடு இதுவரைக்கும் நீங்க உங்ககிட்ட நெருங்காததுக்கு காரணம் பாஜகவுடைய கூட்டுக்கல்லை உண்டா இல்லையா? இந்த கூட்டுக்கல்லை நீங்க வந்து வடபழனியில வந்து பேசுறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம என்ன சார் அர்த்தம்? யார் சார் உதவி பண்ணாங்க? அந்த அம்மா கிட்ட தவிழ்ந்து போனீங்க. அந்த அம்மா தேர்ந்தெடுக்க கூடாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு போனாங்க. திரும்ப மீண்டும் உங்களுக்காக 122 எம்எல்ஏக்கள், அதுல 18 பேரோட வாழ்க்கை அளிச்சேங்க சார். 135 தொகுதி என் பொன்மன தலைவி புரட்சி தலைவி தங்கத்தாரகை அவங்களால நடக்க கூட முடியாத சூழ்நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க கஷ்டப்பட்டு எந்த ஒரு கூட்டணி கூட இல்லாமல் தன்னுடைய முகத்துக்காக கிடைத்த ஓட்ட 135 தொகுதியில வாங்கி வெற்றி கண்டு கொடுத்துட்டு போன 135 எம்எல்ஏக்களை சீரழிச்சீங்களா சார்? பாஜக சொல்றீங்களா? யார் சார் இந்த கட்சிக்கு முதலாளி? எங்களுக்கே தெரியல. நாடி நரம்புல அவ்வளவு தூரம் புடைக்குது சார் பாஜக சொல்லும் போது. சார் கட்சியையும் ஆட்சியையும் அவங்க தான் காப்பாத்துறாங்க, எந்த இடத்துலயும் தொல்லை பண்ணல அப்படின்ட்டு அவர் சார் அவரை காப்பாத்திருப்பாங்க சார். அவரை காப்பாத்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. கட்சியை காப்பாத்துறதுக்கு பாஜக எங்க சார் அருகதை இருக்கு? அதுவே நோட்டாக்களை எங்க இருந்துன்னே தெரியாது சார். பாஜக எங்கிறது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் 4 சீட்டே வர முடிஞ்சது. அது முறை எப்படி சார் பாஜக காப்பாற்றப்பட்டது? பாஜகன்னு சொல்லல, மத்தியில் இருந்தவர்கள்னு சொல்றாரு. மத்தியில் இருந்தவங்க எதனால அவங்கள காப்பாத்தினாங்க? அப்ப நீங்க அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தீங்களா? 122 எம்எல்ஏக்கு கொடுத்த மாதிரி மேல இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தீங்களா? அதானே சார் உண்மை. நீங்க 122 பேரும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நல்லவரு வல்லவரு ஆளினால் அழகுராஜா சொல்லி அவங்களுக்கு வந்தாங்க. புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மாவையும் முகத்தை பார்த்து வந்தாங்க. உங்க முகத்தை பார்த்து வந்தாங்க. அந்த இடத்துல வைத்திருக்க அன்னைக்கே களை இறங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? அதுதான் இன்னைக்கு தினகரன் அழகா சொல்லியிருக்காரு. 122 பேர்ட்டு எம்டி பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு. எவ்வளவு சூழ்ச்சி சூதுவாது நிறைந்த மனிதர். கூவத்தூரை வச்சு பேசுறா நாரிரு சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு பாஜக ஒரே குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிக்கு சண்டை இருக்கும் சார். நான் இல்ல சொல்லல. சொத்துக்காக பிரச்சனை இருக்கும். இப்ப எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 18 ஆண்டுகள் பிரச்சனை. திரும்பி நாங்க 2 பேரும் மன விட்டு பேசணும், இணைஞ்சுக்கிட்டோம். அது போல ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனையை மூடி மறைச்சு அதை ஒற்றுமையாக்கணுமே தவிர அதை பெருசாக்கி போறது ஒரு வீம்பு, ஒரு ஆணவத்தின் உச்சத்துல இருக்காரு. அதுக்கு பாஜக துணை போறாரு பாருங்க. அதுதான் சார் ரொம்ப அநியாயமான சூழ்நிலை. ஓபிஎஸ் குறித்து அவர் பேசுனது என்ன சார் தப்பு? ஓபிஎஸ் குறித்து அவரை எப்படி நான் கட்சியில சேர்த்துக்கிறது, அவரு கூட எப்படி சேர முடியும்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டதுல என்ன தப்பு? இல்ல என்ன தப்பு செஞ்சாரு அவரு? ஓபிஎஸ் பார்ட்டி ஆபீஸர் ஒரு சார் இந்த மாநிலத்தோட சிஎம்மா இருந்தவர் சார். நீங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. இந்த மாநிலத்தோட சிஎம்மா 3 தடவை இருந்தவர். சரியா? சரி. நீங்க அந்த பார்ட்டிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. 10 தடவைக்கு மேல பினான்ஸ் பட்ஜெட் போட்டான்னு சொல்றாரு அவரு. நீங்க வந்து போய் நின்று பார்ட்டி உடைச்சாங்களா இல்லையா? உடைச்சு உள்ள இருக்கிறது அவரோட வண்டியில எடுத்து போனாங்களா இல்லையா? சார் ஒரே நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் தரேன். ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் பாருங்க. அன்னைக்கு அவர் வந்து அந்த பார்ட்டி ஆபீஸ்க்கு போகும்போது அவர் ஒருங்கிணைப்பாளரா இல்லையா சார்? ஒருங்கிணைப்பாளரா அந்த பதவியில இருந்தாரா இல்லையா?
அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சார். அவர் கையெழுத்து கீழே நீங்க செகண்ட் கையெழுத்து போட்டுட்டு இருந்த 2ஆம் நபர் நீங்க. அவர் கட்சி ஆபீஸுக்கு போறாரு. அங்க நீங்க இப்ப கூட அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அன்னைக்கு யாரு இந்தியன் பேங்க் கிட்ட கட்ட கம்போல எடுத்துட்டு வந்தாங்க, மரத்தை எடுத்து உடைச்சாங்க, குப்பை தொட்டி எடுத்து போட்டாங்கன்னு பாருங்க. அந்த குண்டர்களும் குண்டிகளையும் தான் அடித்து விரட்டப்பட்டோம். அங்க அபகரித்து வைக்கப்பட்டிருந்தவர்களை மீட்டெடுக்கப்பட்டோம். அங்க அதுதான் உண்மை. அவர் ஒருங்கிணைப்பாளரா அதை காப்பாற்றப்பட்டார். நீங்க பொதுக்குழு ஒரு போலி பொதுக்குழு நடத்துறீங்க. அங்க போக வேண்டிய 5 மாவட்ட செயலாளர் எதுக்கு சார் அங்க காவல் காத்து இருக்காங்க சொல்லுங்க? சென்னையை சேர்ந்த 5 மாவட்ட செயலாளர் குண்டர்கள், ரவுடி, கட்ட கம்பு, உருட்ட கம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நின்னாங்களே, எதுக்காக நின்னாங்க? அப்போ கட்சிக்குள்ள குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களே, அது யார் செஞ்சாங்க? கோயில சார், அது கோயில் மரியா நடத்திட்டு இருந்தீங்க. அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சோம். நாங்க விரட்டி அடிச்சோம்னா அபகரிக்க நினைத்தவர்கள், கட்சி ஆபீஸ்ல இருந்து திருட வந்தவர்கள், கட்சி ஆபீஸை மூடி வச்சிருந்த கொள்ள கூட்டத்தை திருடி விரட்டி அடிச்சோம். அது அவருடைய கடமை. அவர் ஒருங்கிணைப்பாளரா அன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்காரு. அதனால விரட்டி அடிச்சாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? நம்ம வீட்டுல இன்னொருத்த ஏறி உட்கார்ந்து இருந்து வெளியில பூட்டி இருந்தா உடைச்சிட்டு போக மாட்டோம் சார், சொல்லுங்க. அதை செஞ்சாரு சார் அவரை. அதை ஒரு பெரிய இவர் ஏதோ செய்யற மாதிரி, அதெல்லாம் வார்த்தைக்கு அழகான வார்த்தையே கிடையாது சார் அது. ஓகே சார், ஓகே பேச